கோவில் திருவிழாவில் வேடமணிந்து நேர்த்திக்கடன் வேடங்கள் போடுவது ஏன் தெரியுமா? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுவாகவே கிராம பகுதிகள் தொடங்கி நகர் பகுதிகளில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்கள் மற்றும் சிறிய கோவில்கள் வரை மாசி, பங்குனி, சித்திரை ஆகிய மாதங்களில் அம்மன் கோவில்களில் திருவிழா, தேரோட்டம் போன்றவை அதிக அளவில் நடைபெறும். வருடத்தின் ஒருமுறை திருவிழா என்பதால் வெளியூரில் வேலை செய்பவர்கள் கூட விடுமுறை எடுத்து சொந்த ஊருக்கு வந்து குடும்பம் மற்றும் சொந்த பந்தங்களுடன் இணைந்து திருவிழாவை கொண்டாடி மகிழ்வர். திருவிழாவின் போது பால்குடம், காவடி, அலகு குத்துதல் மற்றும் அக்னி சட்டி போன்ற பல்வேறு நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனுக்கு பொங்கல் வைத்து ஆடு, கோழிகளை பலி கொடுத்து நேர்த்தி கடனை செலுத்துவர். அத்துடன் பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கமும் உள்ளது. அதாவது ஆண்கள் பெண்கள் போல வேடமணிதல், மணமக்கள் போல இரு ஆண்களும் வேடமணிதல், குறவன் குறத்தி, ராஜா ராணி, அத்துடன் சிவன், முருகன் போன்ற கடவுள்களின் வேடமும் அணிகின்றனர். இதன் பின்னணி என்னவென்றால், எந்த விதமான தவறான எண்ணமும் இல்லாமல் கடவுளுக்கு இதனையும் ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அம்மன்குறிச்சி முத்துமாரியம்மன் கோவிலில் புலிக்கூத்து பாரிவேட்டை திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு வேடங்களை அணிந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதில் அம்மன்குறிச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பின்பு நேர்த்திக்கடன் வேண்டிக் கொண்ட பக்தர்கள் புலி வேடம், சிவன், முருகன், மணமக்கள், குறத்தி, பெண் வேடம், முதியவர்கள் வேடம், ராஜாராணி வேடம் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் அம்மன்குறிச்சி முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தை வந்தடைந்தனர். அங்கு வேடம் அணிந்தவர்கள் நடனமாடி பக்தர்களை மகிழ்வித்தனர். தொடர்ந்து வேடம் அணிந்தவர்களை கோவிலை சுற்றி வலம் வந்த பின்பு கோவிலான் கம்மாய்க்கு வந்தனர். அங்கே படுகளம் பாய்தல் என்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைக்கு பின்னர் வேடம் அணிந்தவர்கள் வேடத்தை கலைத்தனர். இந்த திருவிழாவை காண ஆலவயல், கட்டியானத்தம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர்.